ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். இன்றைக்கி டே 6ஓட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பிக்சரோ ஒரு ஃப்ளவரோ வரைஞ்சோம்னா அதில் எப்படி வந்து அவுட்லைன் கொடுத்து இந்த பீட் ஒர்க் வந்து அவுட்லைனாக நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பெட்டல் ஷேப் வரைகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஷேப் நம்ம வரைகிறோம்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் இருக்கும். இந்த ஷார்ப் எட்ஜில் நீங்கள் நிறுத்தி இது வந்து அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, பீடை வந்து ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மாங்காய் ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பெண்டில் எப்படி வந்து நம்ம இது ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங் வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக வந்து முடியாது நமக்கு எப்பயுமே. ஸோ பிளெண்டடாக இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து ஷார்ப் எட்ஜா. இப்போ இதை வந்து இந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டு இதை வந்து இப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஷார்ப்பாக பாயிண்ட்டாக வந்துடும். அப்புறம் இங்கேயே குட்டியாக ஒரு லாக் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த இது ஷார்ப் எட்ஜிலேருந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு நகராது. இப்போ இந்த இடத்துலையும் நம்ம முடிக்கணும் அப்படியே. இப்போ பாருங்கள், எங்கே ஆரம்பித்தோம்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஷார்ப் எட்ஜ் நமக்கு வரணும், அதுக்காக தான். சரிங்களா, இப்போ இதில் வந்து நம்ம இந்த பீடை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டு பீடாக போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த ஷார்ப் எட்ஜில் இன்னொரு லாக்கை போட்டுட்டு அப்புறம் தான் இதை கீழே இறக்கணும். இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல இன்னொரு லாக் போடணும். போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த பீடை வந்து இப்படி இறக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப் எட்ஜில் இந்த லாஸ்ட் பீட் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு பீடு போடலாம். அது வந்து குட்டியாக ஒரு பீடு எடுத்துக்கோங்க. அந்த பீடு எடுத்துகிட்டு இப்படி ஃபில் பண்ணிவிட்டு
இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து லாக் போடணும். நீங்கள் என்னென்னா இன்னொரு ஸ்டிச்சு போட்டுட்டு இந்த இதை வந்து இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீடில் இந்த த்ரெட்டை வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா லாக் ஆகிடும். உங்களுக்கு வந்து நான் காட்டுற பாருங்கள். இப்போ த்ரெட்டு தெரியுதுங்களா, அந்த த்ரெட்டை வந்து இந்த பீடுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பீடில் நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அது கழண்டு வராது. உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் வந்து பீடை ஃபினிஷ் பண்ணணும். அதில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க பீடில் இப்படி மாட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பீட் வந்து கழண்டு வராது. இப்போ சிங்கிள் பீடை எப்படி வந்து லாக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். அது நான் இங்கே வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி நம்ம லாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இன்னும் புரியும். இப்போ சிங்கிள் பீடை நம்ம ஸ்டார் டஸ்ட் டிசைன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் பீடாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு சிங்கிள் பீடு த்ரெட்லேயே தான் பண்ணணும் நம்ம. அதுக்கு வந்து சேம் கலர் ப்ளவுஸில் இருக்க ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலரில் இருக்க த்ரெட்டை தான் நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு லாக் போடுவீங்கல்ல, நார்மலாக எப்பயும் லாக் போடுற மாதிரி போட்டுட்டு இப்போ பாருங்கள் த்ரெட்டை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்துட்டு உங்களுக்கு புரியுதா, இப்படி லாக் போட்டுடணும். இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து இந்த மேலே தெரியும். ஆனால் வந்து சேம் கலராக இருக்கனால உங்களுக்கு த்ரெட் தெரியாது. பட் வந்து பீடு வந்து லாக் ஆகிடுச்சு. நமக்கு இந்த பீடு வந்து கழண்டவே கழடாது. உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்கோசரம் நான் வேறு கலரில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் லாக் எப்படி போடுறேங்கிறதுக்கோசரம் நான் இன்னொரு வேறு ஒரு கலரில் நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இங்கே நான் இது எடுக்கிறேன் இன்னொரு பீடு. இப்போ கலர் பாருங்கள் வேறு கலரில் எடுத்துருக்கேன்னா இப்போ இந்த பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். திரும்ப லாக் போடுறேன். உள்ளேருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். லாக் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இதில் இதாகுது, லாக் ஆகுது. கீழே வந்து த்ரெட்டை நம்ம இழுக்கும்போது அதுவே லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள் இதை வந்து இப்படி இந்த மாதிரி இப்போ லாக் ஆகிடுச்சு. இது என்ன பண்ணாலும் இனிமேட்டு உங்களுக்கு இந்த த்ரெட்டு வராது. ஒன் மோர் டைம் நான் போட்டு காட்டுறேன். உள்ளேருந்து த்ரெட் எடுக்கிறோம், பீடை இன்சர்ட் பண்ணுறோம், மறுபடியும் ஒரு லாக் போடுறோம், த்ரெட்டு உள்ளேருந்து வெளியே எடுக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த த்ரெட்டை கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் த்ரெட்டை பீடை மாட்டி விட்டுணும். மாட்டி விட்டுட்டு கீழே வந்து த்ரெட்டை இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் சிங்கிள் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணுறது. இதே மெத்தடை தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து கழண்டே வராது. ஓகேங்களா?